அனைவருக்கும் வணக்கம். சிற்றிலக்கியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும். சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியத்தை தொடர்ந்து தோன்றிய இலக்கியங்கள் சிற்றிலக்கியமாகும். சிற்றிலக்கியம் 96 வகையான இலக்கியங்களாக காணப்படுகின்றது. சிற்றிலக்கிய வகைகள் 96 என்று கிபி 16ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பிரபந்த மரபியல் எனும் பாட்டியல் நூல் கூறுகின்றது. இந்நூல் பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96 என்னும் தொகையதுவாம் என்று குறிப்பிடுகின்றது. பிள்ளை கவி, பிள்ளை தமிழ் இலக்கியம் முதலாக புராணம் ஈராக 96 வகைப்பட்டது என்று குறிப்பிடுகின்றது. சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் என்ற பொருளாகும். பிரபந்தம் என்பது பாட்டியல் எனும் பொருளை குறிப்பிடுகின்றது. வீரமாமுனிவர் இயற்றிய சதுரகராதியும் 96 இலக்கிய வகைகளை எடுத்துரைக்கின்றது. சிவந்தெழுந்த பல்லவன் உலா என்ற நூலில் சிற்றிலக்கியத்தின் வகை 96 என்று எடுத்துரைக்கின்றது. சிற்றிலக்கியன் காலமாக சங்ககாலம் கடைச்சங்க காலத்தை, சங்க இலக்கியம் கடைச்சங்க காலத்தை சார்ந்தது. சங்க மருவிய காலத்தில் 11 கீழ்கணக்கு நூல்களாகிய நீதி இலக்கியங்கள் தோன்றியது. காப்பிய காலத்தில் 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள் தோன்றியது. சுடர்கள் காலத்தை காப்பிய காலம் என்றும் பக்தி காலத்தை பல்லவர் காலம் என்றும் குறிப்பிடும் பொழுது சிற்றிலக்கிய காலத்தை நாயக்கர் காலமாக சொல்லப்படுகின்றது. ஆனால் சங்க இலக்கியத்திலேயே சிற்றிலக்கியம் தோன்றிவிட்டது என்றும் கூறுவர். சங்க இலக்கியத்தை 8 தொகை 10 பாட்டு என்று இரண்டாக பிரிப்பர். இவற்றுள் 10 பாட்டில் 10 நூல்களில் இருக்கக்கூடிய 5 நூல்களுமே சிற்றிலக்கிய வகையை சார்ந்ததாகும். திருமுருகாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, புனராற்றுப்படை, மலைபடு கடாம் என்று அழைக்கப்படக்கூடிய கூத்தராற்றுப்படையும் சிற்றிலக்கியங்களாக கருதப்படுகின்றது. சங்க மருவிய காலத்தில் தொகையான 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள இனியவை 40, இன்னா 40, கார் 40, களவழி 40 ஆகியவை சிற்றிலக்கியங்களே என்று எடுத்துரைக்கின்றனர். பக்தி இலக்கிய காலத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இயற்றிய நூல்கள் சிற்றிலக்கியங்களாக கருதப்படுகின்றது. சான்றாக காரைக்கால் அம்மையார் பாடிய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திருநாவுக்கரசர் பாடிய திருத்தாண்டகம், மாணிக்க வாசகர் பாடிய திருத்தசாங்கம், திருக்கோவையார், திருமங்கை ஆழ்வார் பாடிய திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் போன்றவை சிற்றிலக்கிய வகையாகும். பின்னர் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சிற்றிலக்கிய நூல்கள் இன்று வரை தொன்று தொட்டு உருவாகி கொண்டே வருகின்றது. மேலோங்கி நின்ற காலம் கிபி 12 முதல் ஆகும். கிபி 15ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை சிற்றிலக்கிய வகைகள் மேலோங்கி நின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துரைக்கின்றனர். இதுவே சிற்றிலக்கிய காலம் என்று குறிப்பிடுகின்றனர். சிற்றிலக்கியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், சிற்றிலக்கியம் அளவில் சுருங்கியதாக இருக்க வேண்டும். அகப்பொருள் அல்லது புறப்பொருளில் ஏதேனும் ஒரு துறையை பற்றியதாக இருக்க வேண்டும். பாடப்பெரும் கடவுள் அல்லது மன்னன் அல்லது வள்ளல் ஆகியோருடைய வாழ்வில் சிறு கூறுகளை மட்டுமே விளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, உலா வருகின்ற தலைவன் அவன் உலா வரும் காட்சியை மட்டுமே சிறப்பித்து கூறப்படுவது. இவ்வாறாகவே சிற்றிலக்கியம் அமைய வேண்டும். ஒரே ஒரு மைய பொருளை முன்னிறுத்திய சிற்றிலக்கியம் இருக்க வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதி பொருள்களுள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே வெளிப்படுத்துவது சிற்றிலக்கியமாகும். இவ்வகையில் தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, குறவஞ்சி என பல வகை இலக்கியங்கள் சிற்றிலக்கிய வகைகளை சார்ந்ததாகும். சிற்றிலக்கிய வகைகள் 96 என்று மேற்கண்ட சான்றாதாரங்கள் குறிப்பிடுகின்றன. அவற்றில் பொருள் அடிப்படையிலும் நிகழ்வுகள் அடிப்படையிலும் எண்ணிக்கை அடிப்படையிலும் சிற்றிலக்கியங்கள் அந்த 96 வகைகளுள் அடங்குகின்றன என்பதையும் எடுத்துரைக்கின்றனர். பொருள் அடிப்படையாக இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள் அகப்பொருள், புறப்பொருள் என்று 2 கூறுகளாக பிரிக்கப்படுகின்றது. தூது, கோவை
போன்ற நூல்கள் அகப்பொருள் சிற்றிலக்கியங்களுக்கும், பிள்ளைத்தமிழ், பரணி போன்றவை புறப்பொருள் சிற்றிலக்கியங்களுக்கும் சான்றுகளாக திகழ்கின்றன. நிகழ்வுகள் மற்றும் செயல்களில் அடிப்படையில் எழுந்த சிற்றிலக்கியங்கள் உலா, தூது போன்ற நூல்களாகும். அகம், புறம் எனும் இருவகை பொருள்களிலும் தனித்தனியே சிற்றிலக்கியங்கள் அமைந்தாலும் பாட்டுடை தலைவனிடம் தூது விடுவதாக பாடுபொருள் அமைவது தூது இலக்கியமாகும். பாட்டுடை தலைவன் உலா வருவதாக பாடுபொருள் அமைவது உலா இலக்கியம். பாட்டுடை தலைவனை தூக்கத்திலிருந்து எழ வேண்டுவதாக பாடுபொருள் அமைவது பள்ளி எழுச்சி. பெண்கள் ஆடும் ஊசல் விளையாட்டில் பாட்டுடை தலைவனை புகழ்ந்து பாடுவது ஊசல் இலக்கியம். இவ்வாறாக நிகழ்வுகளையோ செயல்களையோ அடிப்படையாக கொண்டு எழுவது இவ்வகையான சிற்றிலக்கியமாகும். பிற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டும் சிற்றிலக்கியங்கள் அமைகின்றன. போர் குறித்த செய்திகளையும் தத்துவ கருத்துகளையும் நீதி கருத்துகளையும் மையமாக கொண்டும் சிற்றிலக்கியங்கள் அமைகின்றன. சான்றாக மோகவதை பரணி என்னும் பரணி வகை நூல் மற்ற பரணி நூல்களைப் போல் அல்லாமல் தத்துவ கருத்துகளையும் எடுத்துரைக்கின்றது. மேலும் எண்ணிக்கை அடிப்படையிலும் சிற்றிலக்கியங்கள் உருவாக்கப்படுகின்றன. 5 பாடல்களை கொண்ட இலக்கியம் பஞ்சகம் என்றும், 10 பாடல்களை கொண்ட இலக்கியம் 10 பதிகம் என்றும், 100 பாடல்களை கொண்ட இலக்கியம் சதகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஒருவரை புகழ்தல் காரணமாகவும் சிற்றிலக்கியங்கள் தோன்றுகின்றன. உடல் உறுப்புகளை புகழ்ந்து பாடுதலை அடிப்படையாக கொண்டு மக்களை புகழ்ந்து பாடுதலை அடிப்படையாகவும் சிற்றிலக்கியங்கள் தோன்றுகின்றன. உடல் உறுப்புகளை பற்றி புகழும் பொழுது உறுப்புகளை பொதுவாக புகழ்ந்து பாடும் இலக்கியம் அங்கமாலை என்றும், தலை முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகளை புகழ்ந்து பாடும் இலக்கியம் கேசாதிபாதம் ஆகும். பாதம் முதல் தலை வரை உள்ள உறுப்புகளை புகழ்ந்து பாடுவது பாதாதி கேசமாகும். பெண்களின் கண்களை புகழ்ந்து பாடும் இலக்கியம் நயனப்பத்து ஆகும். அரசனுடைய குடை, கொடி, முரசு, தேர், யானை, படை, குதிரை, செங்கோல், நாடு, நகரம் முதலிய 10 உறுப்புகளை பாடும் அடிப்படையில் எழுந்த சிற்றிலக்கியங்கள் இவ்வகையில் நாம் குறிப்பிடலாம். சான்றுகளாக தசாங்கம், தசாங்கப்பத்து, தசாங்கத்தையல், சின்னப்பூ போன்ற இலக்கிய சிற்றிலக்கியங்கள் அரசனுடைய 10 உறுப்புகளை புகழ்ந்து பாடக்கூடிய நூல்களாகும். மக்களை புகழ்ந்து பாடக்கூடிய நூல்களாக ஆடவர் அல்லது பெண்களை புகழும் நோக்கில் இயற்றப்பட்ட சிற்றிலக்கியங்களும் சொல்லப்படுகின்றது. ஆடவர்களை புகழும் நோக்கில் இயற்றப்பட்டது நாம மாலை எனும் சிற்றிலக்கிய வகையாகும். பெண்களை புகழும் நோக்கில் இயற்றப்பட்ட நூல் புகழ்ச்சி மாலை, தாரக மாலை என்பதாகும். யாப்பு அடிப்படையிலும் சிற்றிலக்கியங்கள் தோன்றப்பட்டன. அந்தாதி, வெண்பா, இன்னிசை, நேரிசை, அகவல் முதலிய இலக்கியங்கள் யாப்பின் அடிப்படையில் எழுந்த இலக்கியங்களாகும். சொல்லின் முடிவை கொண்டும் அடிப்படையில் சிற்றிலக்கியங்கள் தோன்றலாயின. நூற்பெயரின் இறுதி சொல்லை அடிப்படையாக கொண்டு சிற்றிலக்கியங்களை வகைப்படுத்தினர். வேனில் மாலை, காப்பு மாலை முதலியவற்றை மாலை இலக்கிய வகை என்று கூறுவதை சான்றாக கருதலாம். நாட்டுப்புற இயல் அடிப்படையிலும் சிற்றிலக்கியங்கள் தோன்றியன. நாட்டுப்புற விளையாட்டுகளையும் நாட்டுப்புற இலக்கியங்களையும் அடிப்படையாக கொண்டே சிற்றிலக்கியங்கள் உருவாகிலான. ஊசல், அம்மானை போன்ற இலக்கியங்கள் நாட்டுப்புற விளையாட்டை சித்தரித்து சிற்றிலக்கியங்கள் தோன்றின. பள்ளு, குறவஞ்சி முதலிய இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கிய அடிப்படையில் தோன்றுவையாகும். இசை அடிப்படையிலும் சிற்றிலக்கியங்கள் தோன்றின. இசை அடிப்படையிலும் இசை நாடகம் என்ற அடிப்படையிலும் சிற்றிலக்கியங்கள் வகைப்படுத்தினர். தெம்பாங்கு, கும்மி, சிந்து, கீர்த்தனைகள் போன்ற இலக்கியங்கள் இசை அடிப்படையில் எழுந்தவையாகும். இசையுடன் நடித்து காட்டுவதற்கு ஏற்ற வகையில் இயற்றப்பட்ட இலக்கியங்களாக பள்ளு, குறவஞ்சி முதலிய நூல்கள் தோன்றின. இவ்வாறாக சிற்றிலக்கியங்கள் 96 என்றாலும் அதற்குள்ளும் பல வகையான முறையில் சிற்றிலக்கியங்கள் தோன்றின என்று எடுத்துரைக்கின்றன. சிற்றிலக்கியத்தின் பாடுபொருளாக இவைகள்தான் இருக்க வேண்டும் என்று அறுதியிட்டு கூறினர். எந்த ஒரு இலக்கியம் திடீரென்று தோன்றிவிடாது. அதற்கு பல காரணங்களும் முன்னோட்டங்களும் அமைந்திருக்க வேண்டும். தலைவன், தலைவி ஆகிய இருவரிடையே பிரிவு ஏற்பதற்குரிய காரணமாக தொல்காப்பியர் ஓதல், பகையே, தூது இவை பிரிவை என்று குறிப்பிடுகின்றார்.
அதாவது தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்வதற்கு கல்வி கற்கச் செல்லுதல், பொருளுதற்காக செல்லுதல், தூது செல்லுதல் என்ற 3 காரணங்களுக்காக பிரிந்து செல்கின்றான். இதை மையமாக வைத்து கூட இலக்கியங்கள் தோன்றலாம் என்று குறிப்பிடுகின்றார். சமுதாய மாற்றத்திற்கு கூட சிற்றிலக்கியங்கள் துணையாக நின்றன. சிற்றிலக்கியத்தின் வளர்ச்சி காலமாக முனைவர் நா. வி. ஜெயராமன் அவர்கள் சிற்றிலக்கிய செல்வம் என்ற நூலில் தொல்காப்பியர் காலத்தில் இடம்பெற்ற சிற்றிலக்கிய வித்து சங்க காலத்தில் ஆற்றுப்படையாக முளைவிட்டு 5ஆம் நூற்றாண்டில் அந்தாதியாக துளிர்த்து 7ஆம் நூற்றாண்டில் உலாவாக மரமாகி 9ஆம் நூற்றாண்டில் கலம்பகமாக கிளைத்து 11ஆம் நூற்றாண்டில் சதகமாகவும் பரணியாகவும் அரும்பி 12ஆம் நூற்றாண்டில் பிள்ளை தமிழாக மொட்டாகி 14ஆம் நூற்றாண்டில் தூதாக பூத்து 16ஆம் நூற்றாண்டில் பல்லாக காய்த்து 18ஆம் நூற்றாண்டில் குறவஞ்சியாக கனிந்தது என்று சிற்றிலக்கியத்தின் வளர்ச்சி நிலைகளை பற்றி எடுத்துரைக்கின்றார். சிற்றிலக்கியம் 96 வகைகள். அங்கமாலை, அட்டமங்கலம், அனுராக மாலை, அரசன் விருத்தம், அலங்கார பஞ்சகம், ஆற்றுப்படை, இணை, மணிமாலை, எண்மொழி வாழ்த்து, இரட்டை மணிமாலை, இருபா 20, உலா, உலா மடல், உலத்திப்பாட்டு, உளிங்கை மாலை, உற்பவ மாலை, ஊசல், ஊர் இன்னிசை, ஊர் நேரிசை, ஊர் வெண்பா, எண் மாலை, எழு கூற்றிருக்கை, ஐந்திணைச் செய்யுள், ஒருபா ஒருபஃது, ஒளி அந்தாதி, கடுகை வெண்பா, கடைநிலை, கண்படை நிலை, கலம்பகம், காஞ்சி மாலை, காப்பு மாலை, காப்பியம், குழமகன், குறத்திப்பாட்டு, கேசாதிபாதம், கைக்கிளை மாலை, கையறு நிலை, கோவை, சதகம், சாதகம், சின்னப்பூ, செருகள வஞ்சி, செவியருவுருவு, தசாங்கத்தையல், தசாங்கம், தாண்டக மாலை, தாண்டகம், தாரகை மாலை, தானை மாலை, தும்பை மாலை, துயிலடை நிலை, தூது, தொகைச் செய்யுள், நயனப்பத்து, நவமணி மாலை, நாம மாலை, 40, நான்மணி மாலை, நூற்றந்தாதி, நொச்சி மாலை, பதிகம், பல்லு, பயோதரப்பத்து, பரணி, பல்சந்த மாலை, பவனி காதல், பன்மணி மாலை, பாசாதிகேசம், பிள்ளை தமிழ், புகழ்ச்சி மாலை, புறநிலை, புறநிலை வாழ்த்து, பெயர் நேரிசை, பெயர் இன்னிசை, பெருங்காப்பியம், பெருமகிழ்ச்சி மாலை, பெருமங்கலம், போர்க்கெழு வஞ்சி, மங்களவல்லை, மடல், மாலை வகை, முதுகாஞ்சி, மும்மணி கோவை, மும்மணி மாலை, மெய்கீர்த்தி, வசந்த மாலை, வரலாற்று வஞ்சி, வருக்க கோவை, வருக்க மாலை, வாகை மாலை, வதோரண மஞ்சரி, வாயுரை வாழ்த்து, விருத்த இலக்கணம், விளக்கு நிலை, வீர வெற்றி மாலை, வெற்றி கரந்தை மஞ்சரி மற்றும் வேனில் மாலை எனும் 96 வகைகளை குறிப்பிடுகின்றது. நன்றி, வணக்கம்.